Welcome to our channel. Hi guys. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இந்த தடவை நம்ம இந்தியா அவுட்லைன் மேப் பார்க்கலான்னு. ஹிஸ்ட்ரியில் வந்து ரிவோல்ட் பிளேசஸ், இது வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் உள்ள பிளேசஸ். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இந்த பாகிஸ்தான் எல்லாமே நம்ம இந்தியா தான், இந்த பங்களாதேஷும் இந்தியா தான், இப்படி ஃபுல்லாக சேர்ந்துருக்கும். இப்போ இதில் ரிவோல்ட் பிளேசஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸ்டேட்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் உன்னால் பிளேசஸை மார்க் பண்ண முடியும். நம்ம சதர்ன் பார்ட்லேருந்து வரலாம். கேரளா பக்கத்தில் என்னது? தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், இங்கே ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, சென்ட்ரலில் இருக்கனால மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல், காஷ்மீர், உத்தரகாண்ட், நேபாள் வந்து அதர் கண்ட்ரீஸ், இது உத்தரப்பிரதேஷ் பக்கத்தில் பீகார், ஜார்க்கண்ட் ஏற்கனவே சொன்னேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கிம், அவர் ஸ்டேட். இந்த சிக்கிம் வந்து நேபாளுக்கும் பூட்டானுக்கும் பிட்வீனாக இருக்குது. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துடலாம். வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, சத்தீஸ்கர் பார்த்துட்டோம். இதை வந்து 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? நம்ம 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், AA ஞாபகம் வச்சுக்கோங்க. AA அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம். நெக்ஸ்ட்டு 3M ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, மேகாலயா, மணிப்பூர், மிசோரம். ஏற்கனவே என்ன பார்த்தோம்? அருணாச்சல், அஸ்ஸாம் பார்த்தோம். மேகாலயா, மணிப்பூர், மிசோரம், மொத்தம் 5 ஸ்டேட்ஸ் பார்த்துட்டோமா? இன்னும் 2 என்ன பார்க்கலாம்? Nல 1, Tல 1. NT நாகாலாந்து, திரிபுரா. AA, MMM, NT. ஓகே, அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், AA. MMM என்ன சொல்வோம்? மேகாலயா, மணிப்பூர், மிசோரம். NT, N ஃபார் நாகாலாந்து, T ஃபார் திரிபுரா. மியான்மர் அதர் கண்ட்ரி. பங்களாதேஷும் இப்போ வேறு அதர் கண்ட்ரி தான், நம்ம இந்தியா கிடையாது. பாகிஸ்தானா அதர் கண்ட்ரிஸ். இப்போ இந்த சும்மா ஸ்டேட்ஸ் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்க பிளேசஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எங்கெங்கன்னு பார்ப்போம். இந்த இந்தியாவை வந்து ரொம்ப பிடிச்சி போய் தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க? காலனிசம் பண்ணாங்க. அப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து பீப்புள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சின்ன சின்ன கண்ட்ரிஸாக தான் இருக்கும் அங்கே யூரோப்பியாவில். அதனால் அவங்களுக்கு தேவை என்னென்னா மார்க்கெட்டிங் பிளேஸும் பாப்புலேஷனும் தேவைப்பட்டுச்சு. ட்ரேடுக்காக 1600 வந்தாங்க. 1600 யார் வந்து கிங்காக இருந்தார்னா, முகல் எம்பரர் இருந்தார். யார் இருந்தார்? முகல் எம்பரர் ஜஹாங்கீர் இருந்தார். சரி, ஓகே, வாங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னார். ட்ரேட் பண்ண வந்தவங்க என்ன பண்ணாங்க? இந்த இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து யூனிட்டி இல்லாமல் இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து கிங்டம், அப்புறம் போக போக வந்து என்னாச்சு, ஜமீன், இது மாதிரி போயிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு எம்பரர் பார்த்தோம்னா இன்னும் நிறைய நேரம் ஆகும் நமக்கு. அப்போ நிறைய பேர் அடிச்சுக்கவும் என்ன பண்ணாங்க, இதில் உள்ள இந்தியாவில் நுழைஞ்சது யாருன்னா, இங்கே ஒரு டையூ டேமன் இருக்கும், போர்ச்சுகீஸ் வருவாங்க. இங்கே ஃப்ரெஞ்சு பீப்புள், கோவா, அந்த மாதிரி காரைக்கால், பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு, மற்றதெல்லாம் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இம்பீரியலிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க பண்ணுற ப்ராடக்டை நம்ம வாங்கியே ஆகணும். வாங்குறீங்களான்னு கேட்டாங்க, அப்புறம் வாங்கியே ஆகணுன்ட்டாங்க. அப்படியே சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க? உள்ளே பூந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குள்ளே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அது என்ன காரணம்னா, வேர்ல்டு வார்னு பார்க்குறோம்ல, World War I and II, 1940 1918 வரையும் வேர்ல்டு வார் வந்தது இல்லையா? ஏன் வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? அதாவது வீக்கன் கண்ட்ரிஸை பவர்ஃபுல் கண்ட்ரி என்ன பண்ணிடுச்சு? ஆக்கியபை பண்ணிவிட்டு தன்னோட அதிகாரத்தை எல்லாம் செலுத்த ஆரம்பிச்சிச்சு.
நம்ம கண்ட்ரி என்ன பண்ணிச்சு, ஸ்லேவர்ஸாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் பீப்புளை இந்தியா வந்து என்ன பண்ணிட்டாங்க, நான் ரொம்பவும் ஆக்கியபை பண்ண பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியாவை ஆக்கியபை பண்ணி டாமினேட் பண்ணி ஸ்லேவர்ஸாக ட்ரீட் பண்ணாங்க. தெரியல நம்ம இந்தியன் பீப்புளுக்கு நம்ம ஸ்லேவர்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா இங்கிட்டும் தட்டி அங்கிட்டும் தட்டி இப்படி பண்ணுவாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு காலகட்டத்தில் நம்ம ஸ்லேவர்ஸாக இருக்கணும் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலுநாச்சியார் இவங்கெல்லாம் ஆரம்பித்து பரத பிரதர்ஸ். அதுக்கப்புறம் வந்து காந்தி வந்தார், சில மூமெண்ட்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம், நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. இப்போ அந்த பிளேஸஸ்ஸு காந்தி எந்தெந்த பிளேஸில் என்னென்ன மூமெண்ட் பண்ணாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இது இந்தியா அவுட்லைன். பொலிட்டிக்கலில் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்துட்டோம். லாகூர் ஃபஸ்ட்டு பார்ப்போம். லாகூர் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. இங்கே பஞ்சாப், ஹரியானா. இது அம்ரித்சர். ஜாலியன் வாலா பாக்னு ஒரு ஈவெண்ட் நடந்தது. எதனால் அப்படின்னா, ரவுலட் ஆக்டை வச்சு எந்த வார்னிங்குமே இல்லாமல் இந்த பிளேஸில் பைஷாகின்னு ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. சின்ன பிளேஸ் தான் என்ட்ரன்ஸு. அங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டயர் அப்படிங்கிறவர் 1919 அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அபோவ் 300 பீப்புள் இறந்துட்டாங்க, அபோவ் 1000 இன்ஜூர்ட் ஆயிடுச்சு. இப்போ மீரட் பார்ப்போம். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. டக்குன்னு மீரட் நம்மளால் வந்து மார்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் மேலே காஷ்மீர்லேருந்து பெண்டிலேருந்து இங்கே நேபாளோட எட்ஜிலேருந்து தான் மீரட். நெக்ஸ்ட்டு டெல்லியும் அதே தான். மேலே காஷ்மீர் பெண்டிலேருந்து நேபாளோட எட்ஜு கொஞ்சம் தள்ளி இதான் திஸ் இஸ் டெல்லி மீரட் அடிக்கடி கேட்கக்கூடிய பிளேஸு. இந்த பிளேசஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் லக்னோ. நல்லா இந்த பெண்டு பாருங்கள். நேபாள் வந்து கீழே உத்தரப்பிரதேசன்னு சொல்லுவோம். அந்த உத்தரப்பிரதேசில் லக்னோ. இந்த பெண்டு ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அதுக்கு பக்கத்துலேயே என்ன அப்படின்னா கான்பூர். அதுவும் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்குது. இதுவும் ரிவோல்ட் பிளேசஸ் தான். பிரிட்டிஷ் பீப்புளை எதிர்த்து போராடின இடங்கள் இதெல்லாம். கான்பூர், இதுக்கு பேர் என்னது, கான்பூர். நேபாளோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜுக்கு நேராக கீழே. நெக்ஸ்ட்டு என்ன பிளேஸ் பார்க்கலாம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னா, கோரக்பூர்னு ஒரு பிளேஸு, ஒரு டிஸ்ட்ரிக்ட். அதுக்குள்ளே சௌரி சௌரான்னு சின்ன ஒரு பிளேஸு. இங்கே ஒரு ஈவெண்ட் நடந்தது. என்ன அப்படின்னா, சௌரி சௌரான்னு சொல்லிட்டு லிக்கர் ட்ரிங்க் வந்து இருக்கக்கூடாது, ஃபுட்டோட ரேட்டெல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதை கண்டித்து என்ன பண்ணாங்க, ப்ரொசஸன் ஊர்வலம் நடத்துனாங்க. எந்த அடிப்படையில்னு கேட்டிங்கன்னா, காந்தியோட அடிப்படையில், அதாவது நான் கோஆப்ரேஷன் 1922 நடந்தது. அப்போ என்ன ஆச்சுங்கிறத பார்ப்போம். கோரக்பூர் டிஸ்ட்ரிக்ட்டு, இதுக்கு பேர் கோரக்பூர் இந்த இடம். அதில் சௌரி சௌராங்கிற பிளேஸில் நடந்தது. அப்போ அமைதியாக தான் இருக்கணும், அதான் காந்திக்கு பிடிக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு போலீஸ் அடிக்கவும் திரும்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு விட்டாங்க. போலீஸை 22 பீப்புளை கொண்டுட்டாங்க. அதனால் காந்தி வித்ட்ரா பண்ணிட்டார் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சம்பாரன். ஃபர்ஸ்ட்டு வந்து காந்தி முதல்ல போராடினது சம்பாரன். அதுக்கு கீழே பிளேஸ் பாருங்கள், என்னது இது, பாட்னா, பீகார். சம்பாரன், பாட்னா அதெல்லாம் என்னது, பீகார். நெக்ஸ்ட்டு அஸ்ஸாம். இது என்ன பிளேஸு, அஸ்ஸாம். இந்த பிளேஸ் பெங்கால்னு சொல்லுவோம். இது ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணனால தான் பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்கால்னு மாறிச்சு. இது சிட்டாகாங். இதுக்கு பேர் என்னது, சிட்டாகாங். மாற்றி மிசோரமில் மார்க் பண்ணிடக்கூடாது, பங்களாதேஷ் கீழே தான் மார்க் பண்ணணும். இதுக்கு பேர் என்னது, சிட்டாகாங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் என்னது, கொல்கட்டா. இப்போ கொல்கட்டான்னு சொல்கிறோம், அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா கல்கட்டான்னு சொல்லுவாங்க.
பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், கல்கட்டா. ஓகே, என்ன பார்த்துருக்கோம்? காஷ்மீர், லாகூர், ஜாலியன்வாலா பாக் பஞ்சாபில் இருக்குது. இந்த ஈவெண்ட்டை உங்களுக்கு சொன்னேன், 1919 நடந்தது. எதன் அடிப்படையில்? ரவுலட் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட், அதுவும் 1919 தான் வந்தது. நெக்ஸ்ட்டு மீரட்டுக்கு பாருங்கள், ஐடென்டிஃபிகேஷன் இப்படி வச்சு மார்க் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். டெல்லி. நெக்ஸ்ட்டு லக்னோ, இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. லக்னோலாம் பயங்கர ரிவல்ட் பிளேசஸ். அதுக்கு பக்கத்துலேயே என்னது? கான்பூர். இந்த பெண்டை ஞாபகம் வச்சுக்கணும், நேபாள் பெண்டு இருக்கு இல்லைங்களா, அது ஞாபகம் வச்சுக்கணும். இது கோரக்பூர் டிஸ்ட்ரிக்ட். இப்போ உத்தரப்பிரதேச ப்ரெசண்ட்டில் என்னவா இருக்குது அந்த இடம்? உத்தரப்பிரதேசம் இருக்குது. 1922 இந்த சௌரி சௌரா நடந்தது. நல்லா ஞாபகம். 22 நடந்தப்போ 22 போலீஸ்மேன் கொண்டுட்டாங்க. ஏன் இவங்க அடித்தாங்க திரும்ப தெரியுமா? போலீஸ் இவங்களை அட்டாக் பண்ணிச்சு. அமைதியாக தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க, கோந்தாங்காமல் அடிச்சிட்டாங்க. இது என்னது? பெங்கால், சிட்டாகாங், கல்கட்டா. ஓகே, மீதி இருக்க பிளேசஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஒரேடியாக இப்போ பார்த்தோம்னா ஞாபகம் இருக்காது. சி மார்க் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட அரேபியன் சி, எங்கிட்ட பே ஆஃப் பெங்கால். இந்தியா கீழே இந்தியன் ஓசன். ஜாலியன் வாலாபாக்கை யார் நடத்தினா? ஜென்ரல் டயர். என்னென்ன பிளேஸ் பார்த்துருக்கோம், நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன், கவனிங்க. இவ்வளோ பிளேசஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது ஈஸியாக மைண்டில் வச்சுக்கோங்க. அடிக்கடி இதை பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே. காந்தி ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தோன்னா முதல்ல நடத்தின போராட்டம் இந்த சம்பாரன் தான். ஏன் நடத்தினார் அப்படின்னா, இண்டிகோ பிரிட்டிஷ் பீப்புள் கம்பல் பண்ணாங்க இந்தியன் ஃபார்மர்ஸை விளைவிக்க சொல்லி. அதை விளைவிச்சா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நிறைய ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க. அதனால் இனிமேல் இண்டிகோ நாங்கள் பயிர் செய்ய மாட்டோம் அப்படின்னு நோ சொல்லி போராடினாங்க. காந்தி அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாரு. எப்போ இந்த ஸ்ட்ரகிளிங் நடந்ததுன்னா 1917 நடந்தது.